This is heartbeat of Jesus Christ. இது இயேசு கிறிஸ்துவின் இதய துடிப்பு. நீதிமொழிகள் 13வது அதிகாரம் 20வது வசனம் சொல்லுகின்றது, ஞானிகளோட சஞ்சரிக்கிறவன் ஞானம் அடைவான், மூடருக்கு தோழனோ நாசம் அடைவான். அருமையான தேவஜனமே, இந்த வேத பகுதியிலிருந்து ஒரு சிறிய ஆலோசனையை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். இன்றைய நாளில் உங்களுக்கு முன்பாக ஒரு கேள்வியை நான் வைக்க விரும்புகின்றேன். என்னவென்று சொன்னால், உங்களுடைய நண்பர்கள் யார்? உங்களுடைய நண்பர்கள் யார் என்பதை நீங்கள் மறு பரிசீலனை செய்ய வேண்டிய ஒரு நேரத்தில் இருக்கிறீர்கள். மறுபடியும் யோசிக்க வேண்டிய ஒரு நேரத்திலே நீங்கள் இருக்கின்றீர்கள். யாரோடு அதிகமாக நேரம் செலவழிக்கின்றீர்கள், யாரோடு அதிகமாக பேசுகின்றீர்கள், யாரோடு அதிகமாக பழகுகின்றீர்கள் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு நேரத்திலே இருக்கின்றீர்கள். ஏனென்று சொன்னால், நீங்கள் யாரோடு நண்பர்களாக இருக்கின்றீர்களோ, யாரோடு நட்பை வைத்திருக்கின்றீர்களோ, அவர்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே தாக்கத்தை ஏற்படுத்துவார்கள். நல்ல விதத்திலும் தாக்கத்தை ஏற்படுத்துவார்கள், கெட்ட விதத்திலும் தாக்கத்தை ஏற்படுத்துவார்கள். நீங்கள் ஞானிகளோடு பழகிவீர்கள் சொன்னால், நன்றாக வேலை செய்கின்றவர்களோடு, சோம்பேறிகள் இல்லாமல் வேலை செய்கின்றவர்களோடு, தாங்கள் சொல்லுகிறதை செய்கிற மக்களோடு, வேதத்தை வாசிக்கிறவர்களோடு, ஜெபிக்கிறவர்களோடு, ஆவிக்குரிய வாழ்க்கையை வளர்ந்தவர்களோடு, சபைக்கு போகிற மக்களோடு, சுவிசேஷ ஊழியம் செய்கிறோடு நீங்கள் பழகுவீர்கள் என்று சொன்னால், உங்களுடைய வாழ்க்கை உருப்படும், உங்களுடைய வாழ்க்கை நல்ல விதமாக மாறும், நீங்கள் ஞானவான்களாய் மாறுவீர்கள். அதற்கு மாறாக நாங்கள் மூடர்களோடு, சோம்பரிகளோடு, சொல்வதை செய்யாத ஒரு மனிதர்களோடு, வெற்று பேச்சுக்களை பேசுகிறவர்களோடு நீங்கள் நண்பர்களாய் இருப்பீர்கள் என்று சொன்னால், அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையை கெடுத்து உங்களுடைய வாழ்க்கையை கெடுப்பதற்கான பெரிதான சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. So choose your friend wisely. உங்களுடைய நண்பர்களை ஞானமாய் தெரிவு செய்யுங்கள். Rethink about your friends. உங்களுடைய நண்பர்கள் யார் என்பதை மறுபடியும் சிந்தித்து பாருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.